இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லோக் அதாலத் இன்னைக்கு ஆலந்தூர் கோர்ட்ல வந்திருக்கோம். இங்க சில லோக் அதாலத் கேஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஆனா லோக் அதாலத் இல்ல, ஆனா அது சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்றேன். இப்போ லோக் அதாலத் அப்படின்றத பார்த்து இது ஒரு தாலுகா கோர்ட். இதே போல உங்க ஒவ்வொரு வீட்லயும் தாலுகா கோர்ட் இருக்கும், இல்லைன்னா மாவட்ட கோர்ட் இருக்கும், இல்லைன்னா மதுரையில உயர்நீதிமன்றமும் சென்னையில உயர்நீதிமன்றமும் இருக்கும். இங்க இருக்கிற கோர்ட் உங்க ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. இங்க லோக் அதாலத்ல பெரும்பாலும் வர்ற கேஸ் இந்த லோக் அதாலத்துங்கிறத பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க ஒரு சட்டம். அந்த சட்டத்தை வந்து இப்ப யார் யூஸ் பண்றாங்கன்னா, முக்காவாசி கார்பரேட் கம்பெனி தான் யூஸ் பண்றாங்க. பொதுமக்கள் யாரும் அந்த பக்கம் வர்றதே கிடையாது. பக்கத்து வீட்டு பிரச்சனை எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த கடை கொடுக்குற பிரச்சனை எல்லாம் முழுக்க பேங்க்காரங்க இந்த லோக் அதாலத்தை வந்து வாடகைக்கு எடுத்துட்டாங்க. இப்ப இங்க வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்க்காரங்க தான் வர்றாங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, இவங்க தான். ஒரு சட்டம் எதுக்காக போடப்பட்டது? பொதுமக்களோட நலனுக்காக போடப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்காக செலவழிக்கப்படக்கூடிய படம் ஃபுல்லாவே பேங்க்காரங்க கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்காக தான் இந்த லோக் அதாலத்துல வர்றாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி 1987 பிரகாரம் இந்த லோக் அதாலத்தை அமைச்சிருக்காங்க. பேரு மக்கள் நீதிமன்றம், லோக் அதாலத்து சொல்லுவாங்க. இது எல்லா மாவட்ட கோர்ட்லயும் இருக்கிற ஒண்ணு. இதை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட பிரச்சனையை கோர்ட்டு கொண்டு போனா செலவாகும். இங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டு உங்க பிரச்சனையை அலசி ஒரு தீர்ப்பு ஒண்ணு சொல்லி உங்களோட பிரச்சனையை சுமூகமா முடிச்சிங்கன்றதுக்காகத்தான் இந்த சட்டமே 87 கொண்டு வந்தது. இந்த பாத்தீங்கன்னா இந்த பேங்க் கார்பரேட் உள்ள இறங்கி டோட்டலா அவங்க எடுத்துக்கினாங்க இப்ப லோக் அதாலத்தை. இப்ப இங்க யாரு இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் போடுவாங்க, அவங்களுக்கு கவர்மெண்டா ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க லீவ் நாள்ல தான் லோக் அதாலத் நடத்துவாங்க. அதுக்கு ஒரு கேம்ப் போடணும். ஆக வேண்டிய செலவு, ஏன் டீ காப்பு சமோசா செலவு உட்பட கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஆனா இங்க வர்றதெல்லாம் யாரு? கார்பரேட் முதலாளிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்பரேட் முதலாளிங்க யாருமே இங்க கிடையாது. இங்க எல்லாம் அவங்க கம்பெனி தான் இருக்கு. எல்லாம் வெளிநாட்டுல செட்டில்டு. எந்த ஓனரும் சரி. இப்போ ஒண்ணும் இல்ல, சோழமண்டலத்தோட முத்தையா கண்ணன் எத்தனை பேருக்கு தெரியும்? முருகப்பா கம்பெனியோட ஓனர். அவர் இங்கே இருக்கிறாரு. அவர் வெளிநாட்டுக்கு பறந்து போய் பல வருடங்கள் ஆகுது. அங்க இருந்துகிட்டு ஸ்டாஃபுங்க வந்து கம்பெனி நடத்துறாங்க. ஒரு சிஇஓ நடத்துறாரு. இதே போல கிரெடிட் செஷனு, ஜப்பானு, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு, லண்டனு, ஒவ்வொரு பாட்டாக்கு மகிந்தா இங்க கிடையாது. அவர் ஒரு சைனா பேஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துகிட்டு அரசாங்கம் இலவசமா மக்களுக்கு போக வேண்டிய லோக் அதாலத்து சட்டத்தை வந்து இவங்க வளர்ச்சிக்கிறாங்க. எதுக்காக? பணம் கொடுக்குறாங்க, வட்டி வசூல் பண்ணி தரத்துக்கு. ஆக இந்த லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா இப்ப கார்பரேட் கம்பெனி வட்டி வசூல் பண்றதால தான் இங்க நடக்குது. நாங்களும் இந்த பல வருடங்களா கோர்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிரெடிட் கார்டு தான் மெயினா, என்ன பெட்டிஷன் எஸ்பிஐ கார்டு தான் மெயினா வந்து நிற்பான். ஏன்னா ஓசில வந்து அவன் சாப்பிடணும் ரொம்ப பிடிக்கும். கவர்மெண்ட் காசுனா வந்து எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இலவசமா பண்ணி தராங்க, இங்க ஃபீஸ் கிடையாது, காசு எதுவும் கட்ட வேண்டியது இல்லை, பெட்டிஷன் மட்டும் கொடுத்தா போதும். எடுத்துட்டு வரான், ஒரு 50,000 பெட்டிஷன் எடுத்துட்டு வர்றான். இந்த ஆலந்தூர் ஜுரிஸ்டிகேஷனுக்கு மட்டுமே 20,000 பெட்டிஷன் கொடுத்துக்கிறான். நான் அங்க கொடுத்த கடன், இங்க கொடுத்த கடன் எல்லாத்துக்கும் இங்க ஒரு லோக் அதாலத் போட்டு பணத்தை வாங்கி கொடுங்க, இதுதான் அவனோட ஆப்ளிகேஷன். ஆக எஸ்பிஐ கார்ட்ஸ், கோட்டக் மஹிந்திரா, சோழமண்டலம் இவங்க எல்லாம் இதை யூஸ் பண்றது கவர்மெண்ட் காசை. ஏன் பணம் இருக்குது இல்ல, உங்ககிட்ட தான் காசு வச்சிருக்கீங்களா, கோடியா மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொள்ளையடிக்கிறீங்களா, வேற லீகல் இது யூஸ் பண்ணுங்க. எதுக்காக? மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த லோக் அதாலத்தை வந்து நீங்க கார்பரேட் கம்பெனி யூஸ் பண்றீங்க. ஏன் உங்க கம்பெனி தான் கோடியா சம்பாதிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தர் கிரெடிட் கார்டு, அந்த டியூ இந்த டியூ எல்லாம் போட்டு மானாவாரியா பணம் வசூல் பண்றீங்களா? வட்டி அதாவது 42% வட்டி கிரெடிட் கார்டு போடுறீங்க, ரேட் பர் ஆனம் போடுறீங்க, 200% உங்களுக்கு வந்து செக் பவுன்ஸ் சார்ஜ் போடுறீங்க, எல்லாம் பண்ணிருந்தீங்க. ஆனா சட்டப்படி செலவு பண்ண மாட்டீங்க. அரசாங்கம் இலவசமா எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த 1987 லோக் அதாலத் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, இங்க வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, சிட் எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சும்மா பெட்டிஷன் கொடுக்கணும், பேங்க்காரன் பெட்டிஷனை கொடுத்துருவான். இந்த மாதிரிங்க இங்க இருக்கிற ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒருத்தர் இருக்கவர், பல்லாவரத்துல ஒருத்தர் இருக்கிறவர், இவர் வந்து எங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கினாரு, பணத்தை கொடுக்கல, கொஞ்சம் பேசி பணத்தை வாங்கி கொடுக்கன்னு வைக்கிறது தான். இது என்னமோ வந்து கலெக்ஷன் ரைட் ஆகல, நீங்க லோக் அதாலத் அட்டன் பண்ணல. லோக் அதாலத்துங்கிறது ஆஃபர் அக்செப்டன்ஸுங்க. அதாவது லோக் அதாலத்துங்கிறது உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. நீ வந்தாலும் வரலனாலும் வரல, அதை யாரையும் வந்து கேள்வியும் கேட்க போறது இல்லை. ஆனா கலெக்ஷன் ஏஜென்ட் போன் பண்ணி இங்க அட்டன் பண்ணாம இருக்கிறீங்க, இது வாரண்டோ சம்மனோ கிடையாதுங்க. இது வந்து கொடுக்குற ஒரு அடைப்பானை மாதிரி. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க பிரச்சனையை முடிச்சுட்டு போங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி சார் பல தடவை வந்து பணத்தை க்ளோஸ் பண்ணி கூட என்ஓசி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இங்க மாட்டிப்பாங்க. நீ கரெக்டா அந்த பணத்தை கொடுத்து என்ஓசி கொடுத்துணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வரல விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்ல கூட தேவையில்ல, விட்டுட்டாலே போதும். ஆனா என்னோட அட்வைசபிள் என்னன்னா, எல்லாரும் அட்வொகேட்டை வச்சு உங்களோட ரீசனை சொன்னா கூட போதும், ஒரு அட்வொகேட் அப்பீல் ஆனா கூட போதும், லோக் அதாலத் முடிஞ்சுது. ஆனா இங்க பாருங்க, இதுக்கு மேல அப்பீலும் கிடையாது. இங்க ஒரு அவார்ட் மாதிரி, அதாவது ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு அப்பீல் கிடையாது. அதே மாதிரி இங்க எந்த ஆர்டரும் போட முடியாது, அப்பீலும் கிடையாது. பொதுவாக லோக் அதாலத் நோட்டீஸ் வந்தா என்ன செய்யணும் நிறைய வந்து பதிவு போட்டிருக்கேன், முன்னாடி நிறைய 100 வீடியோ போட்டிருக்கேன். லோக் அதாலத் வந்துச்சுன்னா அது உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கு. ஒரு 10 லட்சமோ, ஒரு 5 லட்சமோ, ஒரு 5 லட்சமோ இதுக்கு மேல இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு ஒரு கவுண்டர் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி
இவர் சார்பான அப்பீல் ஆகிறோம், நாங்க வக்காலத்து எங்க சம்மன் வந்திருக்கு, அவரால் இப்ப பணம் கட்ட முடியாது, அந்த சூழ்நிலை இல்லைன்றத சொன்னா கூட போதும் லோக் அதாலத்துல. இல்லையா விட்டுட்டு போயிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்காக பேங்க்காரங்க லோக் அதாலத்துன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்பான வார்த்தை. லோக் அதாலத்துங்கிறது ஒரு சமரச மையம் தான், இது ஒரு கோர்ட்டே கிடையாது. முதல்ல கோர்ட்டுக்குள்ள நடக்கிற, அதுவும் ரிட்டையர்டான ஜட்ஜி, சிட்டிங் ஜட்ஜி கிடையாது, ரிட்டையர்டான ஒரு ஜட்ஜு உங்களுக்காக உட்காந்து உங்க பிரச்சனையை முடிச்சு வைக்கிறார். ஒரு பஞ்சாயத்து, கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து எப்படி நடக்குதோ அந்த மாதிரி தான் லோக் அதாலத். இது வந்து ஹைகோர்ட் லெவல்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட் லெவல்ல இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்ல இருக்கு, தாலுகா கோர்ட் லெவல்ல இருக்கு. இப்போ நான் எனக்கு என்ன ஒரே விஷயம்னாக்கா, இந்த லோக் அதாலத்தை யூஸ் பண்றது பொதுமக்களுக்காக யூஸ் பண்ற சட்டங்க இது. லோக் அதாலத் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய பிரச்சனை, இந்த பம்பு செட்டு போறதுல தகராறு, இந்த கடன் கொடுத்ததுல, கூட்டுறவு வங்கி வட்டி அதிகமா இருக்கு, இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒண்ணு கூட வர்றதில்லை, அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அரசாங்கம் எந்த நோக்கத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததோ அந்த சட்டம் யாருக்கு யூஸ் ஆகுது, அதை முறைகேடா யூஸ். எப்படி ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் 1996 ஆக்ட வந்து கப்பலுக்காக, கப்பல் மூழ்கி இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக கொண்டு வந்த சட்டமோ அதையும் பேங்க்காரங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. முழுக்க முழுக்க ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் பேங்க்காரங்க தான் நடத்துறாங்க இன்னைக்கு இந்தியாவில். ஏன்னா அவங்க குட்ட பணத்தை வசூல் பண்ண முடியலன்னு, பணம் கொடுத்துருக்கா வசூல் பண்ணு, அதுவும் சட்டப்படி, அது நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அரசாங்கம் இலவசமா கொடுத்ததுல ஏன் கை வைக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி செலவு பண்றீங்களா, பண்ணிட்டு போங்க. உங்க முதல்ல இங்கதான் வர்றாங்க, முதல்ல லோக் அதாலத் தான் வர்றாங்க. இது இன்னும் சொல்றேன், சட்டத்தை வந்து சரியா வந்து நிறைய புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இலவச சட்ட உதவி மையம், ஒரு மக்களுக்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு இலவச சட்ட உதவி மையம் தான் இந்த லோக் அதாலத். தவிர கார்பரேட் முதலாளிகளுக்கும், கார்பரேட் பண முதலாளிகளுக்கும், வங்கிகளுக்கோ, என்டிஎஃப்சிகளுக்கோ கொடுத்த பண முதலைகள் இருக்கிறது எல்லாமே பணத்தை ஃபுல்லா வசூல் பண்றது. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து இந்த ஹவுசிங் லோனை கொடுத்து வளைச்சு போட்டானுங்க. இவனுக்கு எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்காரன். நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த இடத்தெல்லாம் வித்து வேற வெளிநாட்டுக்கு வித்துடுவாங்க. அவனுங்க தாங்கி வரானுங்க. பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் இந்த கோர்ட்டுக்கு, லோக் அதாலத்துக்கு வர்றதே இல்லை, போதுமான நாலேஜே இல்லை. அவங்களாம் பிரச்சனைக்கு வர்றதில்லை. ஆனா வர்றது என்னமோ இந்த பேங்க்காரன் தான் வந்துட்டு இருக்காங்க. 30,000 கேஸ் 40,000 கேஸ்லாம் கொண்டு வந்து இங்க ஃபைல் பண்ணிட்டு போறாங்க. வேற வழி இல்லாம சட்டத்துல சரத்து இருக்குது, அதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்ற காரணத்தினால லோக் அதாலத் நோட்டீஸ் எல்லாம் வருது. லோக் அதாலத் வந்தா பயப்படாதீங்க. இதை விட விரிவா யாருக்கும் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.